டேய் மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்றா, என்ன விஷயம்? தீபாவளி வருதுடா. சரி, லீவ் எடுக்க போறியா? எடுத்துக்கோ, 4 நாளா விடு. ஓ, நான் உன் வேலையை நானே பண்றேன். அது இல்லடா, வேற என்ன? ஒரு குட் நியூஸ். என்ன ஆள் ஓகே சொல்லிச்சா இல்ல என் கூட ஓடி போயிச்சா? அது இல்லடா, வேற என்ன? தீபாவளிக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. சரி, அதுவும் 1 கிலோ. ஆட முட்டா பசங்களா, உங்களெல்லாம் ஏமாத்துறாங்கடா மேனேஜ்மெண்ட். இதுக்கு முன்னாடி எல்லாம் போன வருஷம் எல்லாம் போனஸ் குடுத்துருந்தாங்கடா நம்மளுக்கு. உங்களெல்லாம் நீங்கெல்லாம் சின்ன பசங்க சொல்லி உங்களை ஸ்வீட் பாக்ஸ் குத்து மைக்கு ஏமாத்துறாங்கடா. இதெல்லாம் நம்ம கேட்டே ஆகணும். உங்களை இப்படி ஸ்வீட் பாக்ஸ் குத்தி ஏமாத்துவாங்க, நெக்ஸ்ட் சம்பளம் கட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சம்பளம் குறைப்பாங்க. இப்படியே நம்ம கேட்கலன்னா கண்டிப்பா நம்மளை ஏமாத்துவாங்க. வாடா, நம்ம போய் ஆளுங்களை கூட்டிட்டு போய் அட்மின் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி போனஸ் வாங்குறோம். சரி வாடா போலாம். என்ன எல்லாம் கேங்கா வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? போனஸ் வேணும். போனஸா? தீபாவளி போனஸ். தீபாவளிக்கு போனஸா? போன வருஷம் கொடுத்தீங்களா? ஸ்வீட் பாக்ஸ் தான், அது போதாத உங்களுக்கு? போனஸ் வேற உங்களுக்கு வேணுமா? ஆமா, எல்லா கம்பெனியும் கொடுக்குறாங்க தெரியுமா? எல்லா கம்பெனிலயும் கொடுத்தா நம்ம கம்பெனில கொடுக்கணும்னு இல்லையா? உங்களுக்கு ஆபீஸ் ரூல்ஸ் தெரியாதா? இதோ ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களாமே, அது யார் கேட்டா? ஸ்வீட் பாக்ஸ் தீபாவளி கொடுத்தது, ஸ்வீட் எடு கொண்டாடு. அது கொடுக்கறதுக்கு போனஸே போட்டுருக்கலாமே. ஸ்வீட் பாக்ஸ் வேணாம்னா ஸ்வீட் பாக்ஸ் ரிட்டர்ன் கொடு. இதனால எங்களுக்கு எந்த நஷ்டம் இல்ல. போனஸும் இல்ல, ஸ்வீட் பாக்ஸ் இல்ல. போ கிளம்பு. இல்லையே, போன வருஷம் நீங்க போனஸ் போட்டிருக்கீங்க, ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீ ஏன் இப்பதான் வந்து 1 வருஷம் கூட ஆகல, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் எங்க சீனியர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எந்த சீனியர்? கூப்பிடு பாக்கலாம் அந்த சீனியரை. வாங்க சீனியர். இப்ப பாருங்க, எங்க சீனியர் வந்து கிளின்னு கிளிப்பாரு. இவருதான் உங்க சீனியரா? ஹே ஐஷு, வர்க்லாம் எப்படி போகுது? வர்க்கேங்க நல்லாதான் போகுது. சரி அது இருக்கட்டும், ஏதோ கிளிப்பியாமே, எங்க கிளி பார்க்கலாம். அதை விட இந்த கம்பெனி செம்ம கியூட்டா இருக்கு. அப்படியா? டி நகர்ல தான் நல்லா இருக்குல்ல? என்னடா வந்து கிளிப்பான்னு சொன்னா வந்து வலிச்சிட்டு இருக்கான். அதானே எனக்கும் தெரியல. ஐயோ, சரி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இந்த ஹேர் ஸ்டைலும் இன்னைக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, செம்ம கியூட்டா, கம்பல் மாதிரி. சும்மா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம் தான். ஹெச்ஆர்ல சும்மா அப்படியே டிஃப்ரெண்டா வரணும். சரி அதெல்லாம் விடு. நீ இப்ப எதுக்கு உட்காந்து இங்க இவ்வளவு ஐஸ் வச்சுருக்க? என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும் இல்ல, இந்த பாக்ஸ் குடுத்தீங்களா ஸ்வீட் பாக்ஸ், லட்டு பூந்தி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் மாத்தி கொடுக்க முடியுமா? வேற பாக்ஸ். இதுக்குதான் இவ்வளவு ஐஸ் வச்சிட்டு இருந்தியா? அவ்வளவுதான், நான் மாத்தி தானே கொடுக்கணும். மாத்தி கொடுக்குறேன் போ. ஏண்டா எங்களை உசுப்பேத்திக்கிட்டு போய் எங்க நல்லவ மேல அடிச்சிட்டு அதை பொண்ணுகிட்ட போய் குழஞ்சுக்கிட்டு கம்மல் நல்லா இருக்கு, ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க போயிட்டு. அப்பதான்டா போனஸ் கிடைக்கும். வருஷம் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து நம்மள ஏமாத்துறாங்கடா. உங்களெல்லாம் வந்து வருஷம் போனஸ் தராம ஏமாத்துறாங்களா? அப்ப போன வருஷம் போனஸ் தரலையா? தரலடா. என்கிட்ட அதை சொல்லிட்டு தாண்டா போய் கேட்க சொன்னேன். அப்போ இவனை போட்டு நொத்துங்கடா.